வெற்றி அப்படிங்கிறது எல்லா மனுஷனுமே போராடுறது அதுக்காக தான், வெற்றிக்காக தான். படிப்படியாக போராடி நிறையா பேருக்கு வெற்றி கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா 0 லெவலில் தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரே நாளில் உலகம் முழுக்க ஓவர் நைட்டில் ஒபாமாங்கிற மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கும். இப்போ சமீபத்தில் கூட கும்பமேளா நிகழ்வில் மோனலிசா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அது வரைக்கும் யாருக்குன்னே தெரியாத ஒருத்தவங்க ஒரே நாளில் உலகம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்படி திடீர்னு ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற புகழ் இருக்குல்ல சார், அது கிரக அமைப்பில் ஒருத்தவங்க பிறக்கும் போதே எழுதப்பட்ட ஒன்று தானா, திடீர்னு அது நிகழக்கூடிய ஒரு மாற்றமா, என்ன நடக்குது ஜோதிடத்தில்? கண்டிப்பாக இது மாதிரி பல பேர் இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கட்டும், பல பேர் இருக்காங்க. கிரக மாற்றங்கள் தான், கிரக நிகழ்வுகள் பிறப்பிலேயே இருக்கும். இது அந்த நேரம் நொடி பொழுது வரும்போது, மோடிஜி, நீங்க மோடிஜியை 50 வயசு வரைக்கும் யாருக்கு தெரியும்? அவர் ஒரு காரியகர்த்தா. குஜராத்ல ஒரு சாதாரண காரியகர்த்தா, கட்சியில இல்ல. அவர் 51வது வயசுல சீஃப் மினிஸ்டரா உட்கார்றார். அப்போ இந்த கிரகம், எஸ்பெஷலி புகழுக்கு 2 கிரகம் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் மற்றும் சனி, இவங்களுடைய உதவி என்பது ரொம்ப முக்கியம். இந்த சுக்கிர சனி காம்பினேஷன், சுபகிரக தொடர்பு, பார்வை, சூரியன் கொஞ்சம் உதவி செஞ்சு அப்படி கோர்த்து வரும்போது, குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கும்போது அவங்க புகழ் பெறுவது என்பது கோச்சார ரீதியான பலனை குறிக்கும். அதாவது ஒரு பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரகசியமானது, இந்த பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதகம், கிரகங்கள் சுத்திக்கிட்டே ரிவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஒரு சர்டைன் பாயிண்ட்ல இது எப்பவுமே கனெக்டடாக தான் இருக்கு. இந்த பிறவி ஜாதகமும் கோச்சாரமும் ஒரு சர்டைன் புள்ளியில, அந்த கோச்சாரமும் அந்த புள்ளி எக்ஸாக்ட் பாயிண்ட், அப்ப அந்த கிரக மாற்றங்கள் வரும்போது டக்குன்னு பிரபலம் மாறாங்க. இதுக்கு திறமையோ அனுபவமோ பின்புலமோ எதுவுமே தேவையில்லை. யாருக்கு வேணா நடக்கலாமா? யாருக்கு வேணா நடக்கலாம்.